நண்பா சொல்லு நண்பா. ஆமா நண்பா, கொஞ்சம் யூடியூப் சேனலுக்கு வேலையா 2 நாளா போயிட்டு இருக்கு நண்பா. சொல்லு நண்பா. ஓ கண்டிப்பா நண்பா, கண்டிப்பா நண்பா. ஆமா பண்ணலாம் நண்பா, நீ வா நண்பா. ஒரு விஷயம் என்னன்னா, இங்க ஒரு அன்பா ஒரு மனைவியோ ஒரு நண்பனோ உரிமையா கோவப்படுறதுக்கு ஒருத்தன் வாழ்க்கையில தேவைப்படுது. அப்படி கோவப்படுறதுக்கு கோவப்படுறதுக்கு உரிமையா கோவப்படவும் உரிமையா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஒரு நண்பனோ ஒரு அன்பான மனைவியோ ஒருத்தன் கூட இருந்தா போதும், அவன் வாழ்க்கையில எதனாலும் ஜெயிச்சிடலாம். நீ வா நண்பா, நீ என் கூட வந்தா கண்டிப்பா எனக்கு சந்தோஷம் தான். இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. போராடுவோம் நண்பா, ரோட்ல கூட படுத்து கிடப்போம், நம்ம கனவுக்காக தானே போராடுறோம். இதுல என்ன இருக்கு? ஒரு விஷயம் தெரியுமா நண்பா, ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க நண்பா. நம்ம அப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு உனக்கு நான் கால் பண்றேன், சரியா நண்பா? உங்களுக்கு நான் கால் பண்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு கொடி அது பாட்டுக்கு படர்ந்து கிடக்கு. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கம்பை எடுத்து அதை சுத்தி விட்டு அதை கம்பை நட்டு வச்சு அந்த செடி அந்த கொடியை அதுல சுத்தி விட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனா அந்த கொடி அந்த கம்பை பிடிச்சி மேலே ஏறி வந்துரு. இவ்வளவுதான் நண்பா வாழ்க்கை. கண்டிப்பா நம்ம ஜெயிச்சு வருவோம். நீ வா நண்பா, நீ வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா நண்பா? மகிழ்ச்சி.